சீனாவினுடைய அதிபர் ஷி ஜின்பிங் அவர்கள் இப்போது வேனிஷ் மோட்ல இருக்கார். கடைசியா நம்ம அவரை பார்த்தது ஜூன் 24ஆம் தேதி சிங்கப்பூரினுடைய பிரைம் மினிஸ்டர் லாரன்ஸ் ஆங் அவர்கள் பீஜிங்ல இருக்கக்கூடிய கிரேட் வால்ல வச்சு அவங்க என்ன செஞ்சிடறாங்க, பேசிக்கொள்கிறார்கள். அப்ப ஜூன் 24க்கு பிறகு இப்போ கரெக்டா 10ஆம் தேதி ஜூலை இதுவரையிலும் ஷி ஜின்பிங் அவர்கள் வெளி உலகத்துக்கு அவருடைய ஃபேஸை காண்பிக்கவில்லை. சோ அவருக்கு ஏதாவது பிரச்சனையா, இல்னஸ் ஏதாவது, அவர் தன்னைத்தானே ஐசோலேட் பண்ணிக்கிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொரு விஷயம், இல்ல அவருக்கு எதிராக சீனா கம்யூனிஸ்ட் பார்ட்டியில ஒரு பெரிய கூட்டமே இருக்கு, அவங்க இப்போ சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியை அவங்களுடைய பக்கம் இழுத்துக்கொள்ள போகிறார்கள், எனவே ஷி ஜின்பிங் அவர்கள் இனிமே அந்த பதவியில இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய சில கூற்றுகளும் வந்திருக்கு. சரி, இவரை காணவில்லை அப்படின்னு சொல்றது எப்ப இருந்து ரொம்ப பெருசா பேசப்படுது அப்படின்னா பிரிக்ஸ் சம்மிட் தான். இந்த பிரிக்ஸ் சம்மிட்ல கண்டிப்பா ஷி ஜின்பிங் அவர்கள் இருந்திருக்க வேண்டும். ஆனா கடைசியா நடந்த பிரிக்ஸ் சம்மிட்ல சிசிபி இல்லாட்டி சீனாவினுடைய அதிபரா ஷி ஜின்பிங் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. எவ்வளவு முக்கியமான ஒரு நிகழ்வு, அதுவும் அமெரிக்காவுக்கு எதிராக சீனா இருக்காங்க, அமெரிக்காவினுடைய டாலருக்கு எதிராக சீனா பல நாடுகளை ஒன்றிணைத்து வருகிறது. குறிப்பா பிரிக்ஸ் நாடு அப்படின்னு சொல்லும்போது பிரிக்ஸ் கரன்சியா இருக்கட்டும், பிரிக்ஸினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியா இருக்கட்டும், பிரிக்ஸ் பிளஸா இருக்கட்டும், பிரிக்ஸ் பிளஸினுடைய அடுத்த கட்ட எய்மா இருக்கட்டும், இது எல்லாமே அமெரிக்காவுக்கு எதிரானது, வெஸ்டர்ன் நாடுகளுக்கு எதிரானது. இந்த முக்கியமான கூட்டம், அதுவும் 2025 நடக்கக்கூடிய இந்த கூட்டத்துக்கு சீனாவினுடைய அதிபர் ஷி ஜின்பிங் அவர்கள் வரவில்லை என்றால் அவருக்கு என்ன ஆனது அப்படிங்கிற கேள்வி முதல்ல வருது.